தருவாயே உருவானவா, அருள் தருவாயே உருவானவா. தோன்றிய மொழி, இளமை குன்றா இனிய மொழி, ஈடில்லா தொன்மை மொழி, உயிருடன் கலந்த மொழி, ஊக்கம் அதை தந்திடும் மொழி, எத்திக்கும் நிறைந்த மொழி, ஏற்றம் பெற உதவும் மொழி, ஐயன் என்ற வலுவினை கொடுத்த மொழி, ஒற்றுமையை வளர்க்கும் மொழி, ஓங்கு புகழ் பெற்ற மொழி, அவ்வை வளர்த்த மொழி, எங்கள் செம்மொழியாம் தாய்மொழி, என் தமிழ் மொழியை வணங்கி கணக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் இந்த நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பு செய்து வரவேற்புரை வழங்கியிருக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு மீ உதயகுமார் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு அரசுடைய ஆணைக்கிணங்க நூற்றாண்டு கடந்த பள்ளிகளுடைய ஆண்டு விழாவை மாவட்டத்தோறும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் கணக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியினுடைய இந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள இயலாத சூழலில் இருப்பிடத்திலிருந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மூப்பே சாமிநாதன் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு கைல்வெளி செல்வராஜ் அவர்களே, இவ்விழாவில் கலந்து கொண்டு முன்னிலையுரை ஆற்ற இருக்கின்ற மதிப்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருப்பூர் அண்ணன் கே சுப்பராயன் எம்பி அவர்களே, இவ்விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் வடக்கு அண்ணன் KN விஜயகுமார் எம்எல்ஏ அவர்களே, திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கா செல்வராஜ் அவர்களே, அன்பிற்கினிய ஆற்றல் மிகு திருப்பூர் நகராட்சியுடைய மாண்புமிகு மேயர் தினேஷ்குமார் அவர்களே, வாழ்த்துரை வழங்க வருகின்றுள்ள என் குப்புசாமி விழாக்குழு தலைவர் அவர்களே, விழாக்குழு துணைத் தலைவர் வேலுச்சாமி அவர்களே, இந்த பள்ளிக்கு தானமாக இடம் வழங்கிய மரியாதைக்குரிய திரு வி சுரேஷ்குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தார்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் பழனி அவர்களே, வட்டார கல்வி அலுவலர் அவர்களே, வட்டார வளமைய மேற்பாளர்களே, பிஆர்டி ஆசிரியர் பெருமக்களே, பல்வேறு பள்ளிகளிலிருந்து வருகை தந்துள்ள இருபால் தலைமை ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, இப்பள்ளிக்காக இந்த நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடுவதற்காகவும் ஏற்கனவே இங்கே பல நன்கொடைகளை வழங்கியுள்ள முன்னாள் மாணவ மாணவிகளே, இந்த ஊர் பெரியோர்களே, பெரிய அதாவது பல்வேறு நிர்வாகங்களிலிருந்து தொண்டு நிறுவனங்களிலிருந்தும் இங்கே வருகை தந்து அதேபோல அன்பளிப்பும் நன்கொடையும் வழங்கியுள்ள நன்கொடையாளர்களே, சான்றோர்களே, ஆண்டோர்களே, பெற்றோர்களே, அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரையும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வருகின்ற அனைவரையும் திருப்பூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக வருக வருக என இருகரங்குப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பள்ளியின் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்வாக உடனடியாக நாம் நினைவு பரிசு வழங்கும் யாராவது இருந்தால் அவர்களும் இந்த விழாவிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுங்கள். நன்றி. நமது அன்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து திரு சண்முகம் அனைவரும் கரங்களை தட்டி கௌரவிப்போம். நன்றி. அடுத்த நிகழ்வு, அடுத்த அன்பு பரிசு, நினைவு பரிசு
அடுத்த நிகழ்வு திரு மாந்தோட்டம் விஜயகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். அனைவரும் கரங்களை தட்டி கௌரவிப்போம். நமது மாண்புமிகு மேயர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் இது மாணவர்கள் கரங்களை தட்டுங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி வரவேற்பு செய்யப்படுகிறது, மரியாதை செலுத்தப்படுகிறது. கரங்களை தட்டுவோம். நமது ஒன்றிய செயலாளர் திரு விஸ்வநாதன் அவர்களால் நமது அன்பு எம்எல்ஏ KN விஜயகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்தப்படுகிறது. கரங்களை தட்டி கௌரவிப்போம். நமது மாண்புமிகு மேயர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அனைத்து மாணவர்களும் கரங்களை தட்டி கௌரவிப்போம். ஆசிரியர் அவர்களால் பள்ளிக்கு வழங்கப்பட்டு நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். அன்பு எம்எல்ஏ அண்ணன் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறார். மற்றும் மேயர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களால் சந்தன மாலை போட்டு நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். மாணவர்கள் கரத்தை கட்டி கௌரவிப்போம். கௌரவித்த அன்பு நெஞ்சங்களுக்கு நமது கல்வி அலுவலர் அவர்களுக்கு நமது அன்பு மாண்புமிகு மேயர் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார். அனைவரும் கரங்களை தட்டி கௌரவிப்போம். கரங்களை கட்டி நமது பின்னாடி வந்துடுங்க. நம்ம மதிப்பிற்குரிய முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கு இங்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கௌரவிப்போம். வட்டார கல்வி அலுவலர் 1 திருமதி முஸ்ரத் பேகம் அம்மா அவர்களுக்கும், வட்டார கல்வி அலுவலர் 2 திருமதி சின்னக்கண்ணு அம்மா அவர்களுக்கும் நமது அன்பு மேயர் அவர்களால் அடுத்து நமது பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் சிறப்பிக்கப்படுகிறது. அனைத்து மாணவர்களும் கரங்களை தட்டி கௌரவிப்போம். மிக முயற்சி எடுத்து எங்களுக்கு உதவிய முன்னாள் டிஓ அலுவலர் பாசமிகு தண்டபாணி அண்ணன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்று வரை பல ஆண்டு காலமாக நமது பள்ளியின் ஊரின் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்து வரும் அருமை அண்ணன் தண்டபாணி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கரங்களை கட்டி கௌரவிப்போம். அனைத்து மாணவர்களும் கரங்களை தட்டி கௌரவிப்போம். விழா என்றால் உற்சாகப்படுத்துவது நம்மளுடைய கடமை. அது டிஓ அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அவருடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து முன்னாள் ஆசிரியர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நமது சரவணன் பி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அனைவரும் கரங்களை தட்டி கௌரவிப்போம். விழா குழு தலைவர் அவர்களுக்கும் நன்றி. அண்ணன் அவர்களுக்கு நமது அன்பு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். கரங்களை தட்டி கௌரவிப்போம். பிரணவ் கார்டன்ஸ் அவர்களுடைய புதவர் திரு ஜெயச்சந்திரன் அவர் முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து வழிகாட்டிய அன்பு அண்ணன் போயம்பாளையம் ஐஆர்டிடி திரு ஆர் ராஜு அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்கப்படுகிறது. இப்பொழுது அடுத்து திரு அருண் நமது திரு வெங்கடாசலம் அவர்கள் கௌரவிக்கிறார். அவர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்பு கௌரவிக்கப்படுகிறார். கரங்களை தட்டி அவர்களுக்கு கரவொலியை காணிக்கையாக்குவோம். ரொம்ப முன்னாடி போய் எடுக்காங்க ஃபோன்ல. கேஎம்சி ஸ்கூல் எல்லாருக்கும் தெரியுமில்ல, அந்த பள்ளியினுடைய ஓனர். அதனால தான் அவருடைய பெயர் கேஎம்சி மனோகர். நான் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆடிட்டர் திரு செந்தில்குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். இப்பொழுது திரு சுரேஷ் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. இப்பொழுது விஜயா ராமசாமி அண்ணார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து நமது திருமதி விஜயா ராமசேவை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நமது விழா குழு தலைவர் என் குப்புசாமி அண்ணன் அவர்களால் கௌரவம் செலுத்தப்படுகிறது. அனைத்து மாணவர்களும் கரங்களை தட்டி நம்முடைய அன்பை காணிக்கையாக்குவோம். அடுத்து நமது ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் திரு சி வேல்குமார் அவர்களுக்கு நமது விழா குழு அவர்களை வாழ்த்துவோம்.
அன்பு அக்கா லட்சுமி சண்முக அண்ணா, அண்ணா, மறுபடியும் வந்துட்டீங்களா? தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றிகள். அவர்களுக்கு நமது விழா குழு துணைத் தலைவர் திரு என் வேலுச்சாமி அவர்கள் கூட்டுறவு தலைவர் திரு முருகசாமி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். அவர் திரு சி வீரகுமார் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். அவரும் கௌரவிக்கப்பட உள்ளார். அவர்களை அன்புடன் என் வேலுச்சாமி அவர்களால் கௌரவம் செலுத்தப்படுகிறது. தலைவர் திரு வேல்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நமது விழா குழு சார்பாக பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அவரை அன்புடன் மேடை கலைக்கிறோம். அவருடைய மலரும் நினைவுகளை பகிரக்கூடிய சூழ்நிலையானது நமது மேடையிலே அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மிக முக்கியமானது நமது பள்ளியினுடைய நூற்றாண்டு. நமது பள்ளியானது நூற்றாண்டு விழாவை கடந்துள்ளது. இந்த நூற்றாண்டில் நமது பள்ளி எட்டிய உயரத்தை நாம் இப்பொழுது நூற்றாண்டு அறிக்கையாக வாசிக்க அனைவரும் கவனிப்போம். அதாவது எங்களுக்கு இது எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நிறைய பேருக்கு தெரியாது இந்த பள்ளியானது எவ்வாறு நகர்ந்து இந்த நிலைக்கு வந்துள்ளது என்பது தெரியாது. எனவே அனைவரும் அன்பு கூர்ந்து அமைதியாக, குறிப்பாக மாணவர்கள் அமைதியாக இந்த பள்ளி அறிக்கை, நூற்றாண்டு அறிக்கை வாசிக்கும் பொழுது நாம் அமைதியாக கவனிப்போம். அதன் பிறகு இந்த அறிக்கையானது நமது கல்வி அலுவலர் அவர்களால் கையெழுத்திடப்படும். நூற்றாண்டு விழாவானது முதலிலே முன் செலுத்துகிறார். இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நாராயண் சார் மேடைக்கு வரும். அன்பு குழந்தைகளே கவனியுங்கள். அன்பு பெற்றோர்களே, ஊர் பொதுமக்களே, நமது பள்ளியினுடைய கடந்த நூற்றாண்டு நிகழ்வுகளை இப்பொழுது அறிக்கையாக வாசிக்க இருக்கின்றோம். இந்த அறிக்கையை சற்று அன்புடனே பொறுமையுடனே கூர்ந்து கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இனிய வணக்கம். நூற்றாண்டு விழா அறிக்கை. நாள் 23/3/2025. இடம் பள்ளி வளாகம், ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, கணக்கம்பாளையம், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் மாவட்டம். நமது பள்ளியானது 1924க்கு முன்பு 15 மாணவர்களை கொண்டு ஒரு திண்ணை பள்ளியாக துவங்கப்பட்டது. மாணவர்களுக்கு விரல்களால் மணலிலே எழுத்து கற்பிக்கப்பட்டு கல்வி போதிக்கப்பட்டது. அதன் பின்பு 14/10/1925 அன்று காலம் சென்ற திரு நாராயணசாமி கவுண்டர் அவர்களால் பள்ளிக்கு இனாமாக தரப்பட்ட நிலத்தில் பள்ளி கட்டிடமானது உருவாக்கப்பட்டது. 1960இல் ஆரம்ப பள்ளியாக இருந்த ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருந்த திரு காமராசர் காலத்தில் உயர் ஆரம்ப பள்ளியாக கட்டிடமானது புதியதாக கட்டி திறக்கப்பட்டது. மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததின் காரணமாக எதிர்ப்புறம் மற்றொரு வளாகத்தில் ஒரு புதிய வகுப்பறை கட்டிடமானது கட்டப்பட்டது. நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 2000-2001 கல்வியாண்டில் தமிழ்நாடு அரசின் சார்பாக அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களால்
மேலும் ஒரு பள்ளி கட்டிடமானது திறக்கப்பட்டது. பள்ளிக்கும் பள்ளி கட்டிடத்திற்கும் பாதுகாப்பு தரும் வகையில் லெக்லெக் குரூப் பிரான்ஸ் சிசிஇ இந்தியா சார்பில் சுற்றுச்சுவரானது கட்டித்தரப்பட்டது. மறைந்த முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு சின்னசாமி அவர்கள் இங்கு தலைமை ஆசிரியராக இருந்த பொழுது அவருடைய முயற்சியால் SSA மூலமாக 3 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடமானது 2007ஆம் ஆண்டு நமது பள்ளிக்காக கட்டி முடிக்கப்பட்டு அன்றைய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சுப்பராயன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவிந்தசாமி அவர்கள் தலைமையில் அந்த கட்டிட திறப்பு விழாவானது முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது. அந்த விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். 2009ஆம் ஆண்டில் நமது பள்ளியானது நடுநிலை பள்ளியாய் இருந்து உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. அவ்வாறு தரம் உயர்த்தப்பட்ட உயர்நிலை பள்ளியானது நடுநிலை பள்ளி கட்டிடத்திலேயே தொடர்ந்து இயங்கி வந்தது. தற்பொழுது நமது கணக்கம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு அருகாமையில் தனியான ஒரு கட்டிடத்தில் திருப்பூர் மாவட்டத்திலேயே ஒரு சிறப்பான பள்ளியாக சுமார் 1500 மாணவர்களுடன் பள்ளி கல்வித்துறையின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பள்ளியின் நீர் ஆதாரத்துக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் 5000 லிட்டர் மேல்நிலை தொட்டி வளாகத்தில் நடைபெற்று வந்த அங்கன்வாடி மையமானது சேதமடைந்த நிலையில் இருக்கும் போதே கணக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் அவர்கள் முயற்சியால் அந்த அங்கன்வாடி மையமானது இடிக்கப்பட்டு அதற்கு மாறாக மேலும் ஒரு பள்ளி வகுப்பறை கட்டிடம் ஆனது SSA நிதியின் மூலமாக கட்டி திறக்கப்பட்டது. அதன் பிறகு 2015-16ஆம் கல்வியாண்டில் பள்ளியில் முதலில் கட்டப்பட்ட பழைய ஓட்டு கட்டிடமானது சேதமடைந்த நிலையில் அதை இடித்து 2 வகுப்பறை கொண்ட கட்டிடமாக கட்டப்பட்டு அன்றைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் காணொளி காட்சி மூலம் திறக்கப்பட்டது. மாணவர்கள் சேர்க்கை அதிகரிப்பின் காரணமாக கடந்த 2022-2023 கல்வியாண்டில் புதிய 2 வகுப்பறை கட்டிடமானது கட்டி முடிக்கப்பட்டு நமது முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் காணொளி காட்சி மூலம் திறக்கப்பட்டது. அச்சமயத்தில் நமது பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை சார்பாக கிடைமட்ட உறிஞ்சி குழாய் அமைக்கப்பட்டு மழைநீர் எங்கும் தேங்காத வகையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. 2022-2023ஆம் கல்வியாண்டில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் காலத்தில் கட்டிய வகுப்பறையானது மீண்டும் புனரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் இப்பொழுது காணப்படுகிறது. நமது பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களும் பயன்பெறும் வகையில் சிறப்பாக அரசின் காலை உணவும் மதிய உணவும் சுவையாகவும் தரமாகவும் சத்துள்ளதாகவும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வகையில் கொண்டாடப்பட்டு மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் மூலம் வழங்கப்படும் அனைத்து வகையான நலத்திட்ட உதவிகளும் நமது பள்ளியில் மாணவர்களுக்கு சிறப்பாக வழங்கப்படுகிறது. மேலும் நமது மாணவர்களுக்குரிய அரசினுடைய உதவித்தொகையும் பெற்றுத்தரப்படுகிறது. பள்ளியில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் மருத்துவத்துறையின் மூலமாக நோய் பாதிப்பு கண்டறிதல், அதற்கான தீர்வுகளை வழிகாட்டுதல், மருத்துவ உதவி செய்தல் போன்றவை மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் வருடத்திற்கு 2 முறை மாணவர்களுக்கு குடற்புழு நீக்கும் கூட்டமும் அதற்குரிய மாத்திரைகளும், மேலும் ஒவ்வொரு வாரமும் மாணவர்களுடைய உடல் நலனை வளர்க்கக்கூடிய மருத்துவத்துறையின் போலிக் ஆசிட் மாத்திரையும் நமது மாணவர்களுக்கு தரப்பட்டு மாணவர்களின் நலன் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்திலே நமது பள்ளி வகுப்புகளானது பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நலன் மையமாக செயல்பட்டது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு அரசு விழாவும் நமது பள்ளியில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் மாணவர்களால் உற்சாகத்தோடு வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளானது நமது பள்ளியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு மாணவர்களுக்கு இனிப்பு பொங்கலானது வழங்கப்பட்டு வருகிறது. நமது பள்ளியில் திருப்பூர் அரசு சிக்கனா கல்லூரியில் இருந்து மாணவர்கள் வந்து NSS கேம்ப் மூலம் சுகாதார மேம்பாட்டிற்காக உதவி செய்தார்கள். மேலும் தொடர்ந்து 2 வருடங்களாக AVP கல்லூரி மாணவிகள் NSS கேம்ப் மூலமாக நமது பள்ளிக்கு வந்து சுகாதார தூய்மையை மேம்படுத்த உதவி செய்கிறார்கள். நமது காவல்துறை மூலமாக கேம்ப் நடத்தப்பட்டு அதில் ஆசிரியர்களிடம் மாணவர்களுடைய நலன் குறித்தும் அவருடைய பாதுகாப்பு குறித்தும் ஆசிரியருடைய பொதுமக்களுடைய பாதுகாப்பு குறித்தும்
அதற்கு ஏற்ப அப்ளிகேஷன் பயன்படுத்துவதை பற்றியும் விழிப்புணர்வானது ஏற்படுத்தப்பட்டது. மேலும் போக்குவரத்து காவலர்கள் மூலமாக மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றி ஒரு விழிப்புணர்வு கூட்டமானது நடைபெற்றது. தூய்மையான குடிநீர் அனைத்து மாணவர்களுக்கும் பயன்படும் வகையில் பஞ்சாயத்து மூலம் வசதி செய்யப்பட்டு தரப்பட்டு வருகிறது. நமது பள்ளியானது எந்த விதமான சிரமமின்றி செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு பள்ளியாக காணப்படுகிறது. 2 பள்ளி வளாகத்திற்கும் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கான தனித்தனியான கழிப்பறைகள் வசதிகள் அமைக்கப்பட்டு தூய்மையாக பேணி பராமரிக்கப்பட்டு வருகிறது. கழிப்பிடம் மற்றும் வகுப்பறையை ஒவ்வொரு வருடமும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பராமரிப்பு திட்டத்தின் மூலம் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் நமது பள்ளி வளாகமே விழா கோலமாகத்தான் இருக்கும். காரணம் என்றால் கிட்டத்தட்ட நமது பள்ளியிலே 8 வாக்கு உள்ளம் படைத்த பலரால் வண்ண தொலைக்காட்சி, மேசை நாற்காலிகள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருக்கைகள் போன்றவை நமது அன்பு தலைமை ஆசிரியர் அவர்களுடைய முயற்சியால் நல்லுள்ளங்களின் நன்கொடையால் நமது பள்ளிக்கு பெறப்பட்டது. அனைவரும் கரங்களை தட்டுவோம் தலைமை ஆசிரியருக்கு. அவ்வாறு நமது பள்ளி குழந்தைகள் அமர்வதற்கான இருக்கைகளானது முதலில் SSA திட்டத்தின் மூலமாக வேறு ஒரு பள்ளியிலிருந்து உபரியாக இருந்த இருக்கைகள் நமது பள்ளிக்கு தரப்பட்டது. அதைத் தொடர்ந்து நமது தலைமை ஆசிரியர் முயற்சியால் நல்ல உள்ளங்களின் உதவியால் நமது பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களும் அமரும் வகையில் இருக்கைகள் உள்ளன. 396 பேர் படிக்கிறாங்க. எல்லா குழந்தைகளும் யாரும் தரையில் உட்கார்வது கிடையாது. அனைத்து மாணவர்களுக்கும் இருக்கையானது உள்ளது. அனைவரும் கரங்களை தட்டி நமது பள்ளியின் பெருமையை பறைசாற்றுவோம். கடந்த 2022-23 கல்வியாண்டில் முதலாக நமது திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு KN விஜயகுமார் அவர்களால் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நமது பள்ளிக்கு ஒரு உயர்தர அறிவுத்திறன் வகுப்பறையானது ஸ்மார்ட் கிளாஸ் ஆனது அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2 வருடங்களாக நமது வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்பண்ணன் அவர்களால் நமது பள்ளிக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ஆனது அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தமிழ்நாடு கல்வித்துறையின் மூலமாக 4 ஸ்மார்ட் கிளாஸ் ஆனது வரும் கல்வியாண்டில் கெல்ட்ரான் கம்பெனியில் 4 ஸ்மார்ட் கிளாஸ் ஆனது வரும் கல்வியாண்டிலிருந்து சிறப்பாக செயல்படும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கணக்கமாலயம் தலைவர் திரு சண்முகசுந்தரம் அவர்களால் மேலும் நமது பள்ளிக்கு உயர்ந்த அறிவுத்திறன் வகுப்பானது அமைக்கப்பட உள்ளது. மேலும் நமது பள்ளிக்கு இடம் தந்து உதவிய திரு நாராயணசாமி கவுண்டருடைய குடும்பத்தார் சார்பாக நமது பள்ளிக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. அதனுடைய அந்த நிகழ்வினுடைய விளக்கமானது காலை உங்களுக்கு தரப்பட்டது. தற்பொழுது நமது பள்ளியில் அனைத்து மாணவர்களும் அனைத்து வகுப்புகளும் ஸ்மார்ட் கிளாஸாக மிளிர்கிறது. நமது பள்ளியில் 11 வகுப்பு இருக்குது. அதில் 10 கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸ். இந்த நேரத்தில் அந்த மதிப்பை சொல்வதற்கு நான் பெருமை அடைகிறேன். ஒவ்வொரு ஸ்மார்ட் கிளாஸும் 2.5 லட்சம். அதை வைத்து மாணவர்களுக்கு எந்த வகையில் அவர்களை மோல்டு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் அவர்களை மோல்டு செய்யலாம். ஆசிரியர்களுக்கு தனியான திறமைகளை வளர்த்தி கொண்டு மாணவர்களுடைய திறமையை வளர்க்க நமது பள்ளி இந்த வட்டாரத்திலேயே ஒரு சிறப்பான பள்ளியாக செயல்படுகிறது. நமது பள்ளியின் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பின் காரணமாக ஆசிரியர் பற்றாக்குறையை நீக்க தலைமை ஆசிரியர் முயற்சியால் பல நல்ல உளங்களின் உதவியால் தற்காலிக ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டு பள்ளியானது செயல்பட்டது. அதன் பின் நமது வட்டார கல்வியாளர்கள் முயற்சியால் நமது கல்வி அலுவலர் நமது DEO மற்றும் COவிடம் இருந்து கேட்டு PTA மூலமாக இப்பொழுது கிட்டத்தட்ட 7 தற்காலிக ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டு நமது பள்ளியில் சிறப்பாக ஆசிரியர் பணியானது நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாள் மாணவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவின் நினைவாக நமது பள்ளிக்கு மாணவர்களின் அறிவை வளர்க்க அவருடைய வாசிப்பு திறனை மீட்டெடுக்க மேம்படுத்த மிகவும் சிறப்பானதொரு நூலகமானது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதே முன்னாள் மாணவர்கள் AI டெக்னாலஜி மூலம் மாணவருடைய அறிவை பெருக்கும் வகையில் சிறந்தொரு கணினி ஆய்வகமானது நமது பள்ளிக்கு புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் நடைபெறும் கலை திருவிழா போட்டிகளிலே நமது பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அவருடைய திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற்று வருகின்றனர். இவ்வாறு அனைத்து சிறப்புகளையும் பெற்று நமது பள்ளியானது இந்த பகுதியிலேயே மிகப்பெரிய சிறப்பான பள்ளி என்ற பெயரை பெற்றுள்ளது. நமது பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் இன்று பல்வேறு வகையில் அரசியல் தலைவர்களாகவும் உயர் அதிகாரிகளாகவும் சுயதொழில் செய்பவர்களாகவும் சமுதாயத்தில் மதிப்புமிக்க நிலையிலும் உள்ளனர். இத்தகைய சிறப்பு பெற்ற நமது ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கணக்கமாலயத்தில் ஒழுக்கத்திலும் அறிவிலும் பண்பிலும் சகோதரத்துவிலும் வளர ஒரு நல்ல சிறப்புமிக்க மதிப்புடைய குடிமக்களாக வாழ உங்கள் அன்பு குழந்தைகளை நம் பள்ளியில் சேர்த்து பயனடைய அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நேரத்திலே குறிப்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்,
மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து நமது பள்ளியிலே முதல் வகுப்பிற்கான சேர்க்கையானது அரசினுடைய வழிகாட்டுதலின்படி நடைபெற்று வருகிறது. அன்பு குழந்தைகளை நமது பள்ளியிலே சேர்த்து பள்ளியினுடைய நலனை உயர்த்த நாம் ஒத்துழைப்போம். இவன் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, கணக்கமலையம், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் மாவட்டம். நன்றி. முன்னாள் மாணவர் சார்பாக காலையிலே திறக்கப்பட்ட இந்த பள்ளி விழாவின் நூற்றாண்டு விழா ஆர்ச்சானது வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் நம்ம பள்ளி அறிக்கையிலே சேர்க்கப்படுகிறது. நன்றி. மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த நேரத்திலே இந்த நூற்றாண்டு அறிக்கையை எழுதி அதை உயர்கல்வி அதிகாரியிடம் கையெழுத்து பெற்றால் மட்டும்தான் இந்த நூற்றாண்டு நடந்ததுக்கு ஒரு அடையாளம். இது மிகவும் முக்கியமான ஒன்று. அடுத்து சிவசக்தி டெக்ஸ்டைல்ஸ் திரு சரவணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். காலதாமதத்தின் காரணமாக நமது உயர்கல்வி அதிகாரிகள் அவர்கள் வேறு பணி நிமித்தம் வெளியே செல்வதால் நமது அன்புக்கும் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் திரு கோ பழனி அவர்களால் நமது விழாவினுடைய நன்றி உரையானது இப்பொழுது கூறப்படுகிறது. அந்த நிகழ்வுக்கு பிறகு நமது மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உதிரத்தின் உறவோடு உலகத்தில் இணையென்று உறவாட விட்ட தாயே, இணையென்ற அன்னையையும் என்னை வார்த்தெடுத்த தமிழ் அன்னையும் மனமொழி மெய்களால் வணங்கி, இது நன்றி உரை அல்ல, நன்றி அறிவிக்கின்ற செயல். எங்களுடைய கல்வித்துறையின் சார்பாக இந்த மிகப்பெரிய விழா, அதிலும் இன்றைய சூழலில் கடந்த பாதையை திரும்பி பார்க்க காலம் இல்லாத சூழலில் இந்த பள்ளியில் படித்த அத்துணை நல்ல உள்ளங்களும் இங்கே வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எங்களுடைய கல்வித்துறையின் சார்பாக நன்றியை தெரிவிக்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம். எங்களுடைய மாவட்டத்துடைய முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களே, வட்டார கல்வி அலுவலர் இருவர் அவர்களே, வந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பள்ளியினுடைய மேலாள் மாணவர்களே மற்றும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் வந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள், பெற்றோர்கள், அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை காணிக்கையாக்கி, உண்மையிலேயே எங்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் என்ற நிலையில் எனக்கு ஒரு பொறாமை என்ன என்று சொன்னால், இந்த பள்ளிக்கு மட்டும் இந்த தலைமை ஆசிரியருக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது பொறாமையாகத்தான் இருக்கின்றது. இது ஏன் என்னுடைய 605 பள்ளிகளுக்கும் கிடைக்கக்கூடாது என்ற என்னுடைய அவாவை நான் நினைத்து பார்க்கின்றேன். உண்மையிலேயே இந்த மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், தலைமை ஆசிரியர் அதைவிட கொடுத்து வைத்தவர். இவ்வளவு பெரிய பட்டாளத்தை தன்னுடன் வைத்துக்கொண்டு
அவர் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார். அவர் சாதிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அத்துணை குழந்தைகளையும் சரளமாக வாசிக்க, சரளமாக எழுத, பிழையின்றி எழுத கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான கோரிக்கையை இந்த நேரத்தில் வைத்து நம்முடைய மாநிலத்தில் 100% சேலஞ்சி ஸ்கூல் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. 100 நாளில் 100% வாசிப்பு திறன் என்று சொல்லி, அதில் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் 40 பள்ளிகளை மட்டும் நான் பட்டியலிட்டு வழங்கியிருக்கின்றேன். 41வது இடமாக இந்த கனகம்பாலம் பள்ளியை இன்றைக்கு அறிவித்து தலைமை ஆசிரியருக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்து, இன்று முதல் 100 நாட்களை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். 100வது நாள் நீங்கள் எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களையும் எங்களையும் அழைத்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து பார்வையிடலாம். எங்கள் மாணவர்கள் அத்துணை பேரும் தமிழ், ஆங்கிலம், கணிதம் சரளமாக இருக்கின்றார்கள் என்ற நிலைப்பாட்டை நீங்கள் எங்களுக்கு ஒரு உத்தரவாதமாக தர வேண்டும் என்று சொல்லி, இந்த நுழைவு வாயில், கணினி அறை, நூலக அறை, ஸ்மார்ட் போர்டு வழங்கிய அத்துணை நல்ல உலகளுக்கும் கல்வித்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிதனை எங்களுடைய காணிக்கையாக நாங்கள் செலுத்துகின்றோம். அன்பு குழந்தைகளே, நீங்கள் இவர்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரே ஒரு நன்றி என்ன என்று சொன்னால், நீங்களும் வருங்காலத்தில் இது 200வது ஆண்டாக வந்து நீங்கள் இங்கே அமர்ந்து இந்த மேடையை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற வாழ்த்துதலை வழங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு நிகழ்வு, பள்ளியினுடைய அத்துணை ஆசிரியர் மக்களும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உடனடியாக இந்த ஆசிரியர் பெருமக்களை அறிமுகப்படுத்துவதில் முதன்மை கல்வி அலுவலர் ஐயா முன்னிலையில் அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை அடைகின்றேன். அலெக்சாண்டர் சொன்ன ஒரே ஒரு கூற்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய பெற்றோர்கள். நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய பெற்றோர்கள். ஆனால் இந்த உலகம் என்னுடைய கையில் வருவதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்று அலெக்சாண்டர் சொன்னார். அந்த ஆசிரியர் பெருமக்களை உங்களுக்கு இந்த இடத்திலே அறிமுகப்படுத்தி அவர்களை மதிப்பு செய்ய நினைக்கின்றேன். அனைவரும் இந்த நிதி உதவி வழங்கிய, தொண்டுள்ளம் செய்த பள்ளியினுடைய நலம் விரும்பிகள் அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக என்னுடைய அன்பான வேண்டுகோள், அமைதியாக ஒரு நிமிடம் எழுந்து நின்று அவர்களுக்கு மதிப்பை செலுத்தலாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து அமைதியாக எழுந்து நின்று அனைவரும் அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். இதைவிட நம்மால் வேறு நன்றி செலுத்த வாய்ப்பில்லை. என்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று அமைதியாக எழுந்தின்று கிடைக்காத நிகழ்வு. நமது முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், 2 வட்டார கல்வி அலுவலர்கள் சார்பில் அவர்களோடு இருந்து அவர்கள் முன்னிலையிலே இந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய நிகழ்வு ஒரு ஆசிரியராக இருந்து பாருங்கள், அப்பொழுதுதான் அந்த நெஞ்சத்திற்கு தெரியும். அதிலே நான் பெருமை அடைகிறேன். அன்பு ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே உறுதி கூறுகின்றோம். ஐயா, நீங்கள் சொன்னது போல எங்கள் பள்ளிக்கு வாருங்கள். எங்கள் பள்ளியில் ஒரு சிறு குறைகள் இருந்தாலும் கூட அதையும் நிவர்த்தி செய்து உங்களுடைய மனதில் நீங்கள் எண்ணியதை நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே அன்புடன் கூறிக்கொள்கின்றோம். நமது சிஇஓ அவர்களுக்கும் நமது டிஓ அவர்களுக்கும் நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ டியர் சார். அடுத்து நமது நாராயணசாமி ஐயா அவர்களின் வாரிசு சார்பாக
திரு சுரேஷ்குமார் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அவரை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் விழாவில் கலந்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழக அமைச்சர் திரு சாமிநாதன் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழக அமைச்சர் திருமதி கயல்வெளி அவர்களுக்கும், மாண்புமிகு திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சுப்ராயன் அவர்களுக்கும், மாண்புமிகு திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு கே விஜயகுமார் அவர்களுக்கும், மாண்புமிகு திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் அவர்களுக்கும், வணக்கத்திற்குரிய திருப்பூர் மாநகர மேயர் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு கிருஷ்ணராஜ் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திருப்பூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு ஜி உதயகுமார் அவர்களுக்கும், மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் திரு கோ பழனி அவர்களுக்கும், வட்டார கல்வி அலுவலர் திருமதி முஷ்ரப் பேகம் அவர்களுக்கும், வட்டார கல்வி அலுவலர் திரு என் சின்னக்கண்ணன் அவர்களுக்கும், இந்த பள்ளி நூற்றாண்டு விழாவின் தலைவர் திரு மரியாதைக்குரிய திரு குப்புசாமி ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் கிருஷ்ணமகல் திரு வேலுசாமி அவர்களுக்கும், கணக்கம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், ஆடிட்டர் சங்கத்தினுடைய முதல் தலைவர் பட்டய தலைவர் திரு விஜயகுமார் அவர்களுக்கும், திரு முரளி அவர்களுக்கும், எங்களுடைய நாராயணசாமி ஆசிரியராக வந்திருக்கும் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும், திரு சவுந்தரராஜன் அவர்களுக்கும், ஒன்றியம் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கும், திரு ஜெகதீசன் அவர்களுக்கும், திரு கார்த்திகேயன் அவர்களுக்கும் மற்றும் இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய திருமதி கௌரி அவர்களுக்கும், பள்ளியின் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், மரியாதைக்குரிய அனைத்து முன்னாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும், மரியாதைக்குரிய கணக்கம்பாளையம் ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும், அன்புக்குரிய அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும், தெய்வ திரு கமிட்டியார் நாராயணசாமி வாரிசுகளான எனது சொந்தங்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரம் பேசல, ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் தான். மேடம் சொல்கிறாங்க, ஏன்னா அது உண்மைதான். ஏன்னா நாங்களே வந்து எங்கள் சொந்தங்களே எல்லாம் பிரிஞ்சிருந்த ஏன்னா ஒரு நிகழ்வு ஏதாவது ஒரு விசேஷங்களை தான் நாங்கள் சந்திப்போம். இந்த நிகழ்வு வந்து எங்களை மறுபடியும் ஒன்று சேர்த்து இருக்குது. ஏன்னா அது ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய, ஏன்னா வர்றவங்க முதல் இந்த விஷயத்தை சொல்லும் போது அதுதான் சொன்னாங்க, மீண்டும் ஒரு இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த விழா பெருவிழா அமைந்தது நூற்றாண்டு விழான்னா அதுக்கு அது உண்மையிலேயே ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரியது. இந்த பள்ளிக்கு இடம் தானமாக கொடுத்த கமிட்டியார் திரு நாராயணசாமி அவர்களின் வாரிசாக இந்த மேடையில் நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த பள்ளியினருக்கு அவர் இடம் தானமாக கொடுத்தது ஒரு கல்வெட்டு மூலம் பதிவுப்பட்டு அது தெரிய வந்தவுடன் அந்த முதல் தகவலை வந்து எங்களுக்கு வந்து திரு ஆடிட்டர் திரு செந்தில்குமார் அவர்களும் திரு சவுந்தரராஜன் அவர்களும் நேரில் வந்து எனது தந்தையார் அவரை நேரில் சந்தித்து இந்த அவரை பற்றிய முழு விவரங்களை கேட்டறிந்து அந்த தகவலை உறுதிப்படுத்தி கொண்டனர். அதன் பின்பு பள்ளி விழா குழு தலைவராக அனைவருமே வந்திருந்து திரு குருசாமி அவர்கள், திரு சண்முக சுந்தரம் அவர்கள், திரு வேலுசாமி அவர்கள், ஆடிட்டர் அவர் செந்தில்குமார் அவர்கள், சவுந்தரராஜன் அவர்கள், திரு ஜெகதீஸ்வரன் அனைவருமே நேரில் வந்திருந்து முறைப்படி எங்களுக்கு அந்த தகவலை சொல்லி அந்த கமிட்டியார் நாராயணசாமி கொண்டவர்களுடைய வாரிசுகளை பற்றிய முழு விவரங்களை கேட்டுக்கொண்டு அந்த பத்திரிகை எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு கண்டிப்பாக குடும்பமாக வந்து நீங்கள் இதில் கலந்து போகணும்னு சொல்லி நேரில் வந்து எல்லாரும் வந்து அழைச்சி தகவல் சொல்லி எங்களுக்கு வந்து அழைப்புதல் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பள்ளி ஆலோசனை குழுவோட ஒரு தடவை தம்பி அருணோட கலந்துக்கிட்டு இந்த பள்ளியில் வந்து யார் அந்த இடம் கொடுத்த அவங்களுடைய வாரிசுகளை பற்றிய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த தகவலை வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே எங்கள் சொந்தக்குள்ளே சொல்லும் போது தான் அவங்களுக்கு பெரும் மகிழ்வு. ஏன்னா 100 ஆண்டு கழித்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்கிறது ஒரு தகவல் கிடைச்சு அதை வந்து மறக்காமல் வந்து நம்மக்கிட்ட சொல்லி நம்ம கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிற அத்தனை நல்ல உள்ளவங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம வந்து வெறுமனே அந்த பள்ளிக்கு நாம் செல்லக்கூடாது, ஏதோ ஒரு சின்ன உதவியாவது அந்த பள்ளிக்கு நாம் அந்த விழா அன்னைக்கு செய்யணும் அப்படின்னு ஒருமித்த கருத்தோடு சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே பேசி ஒருங்கிணைத்த பெருமை தம்பி அருணுக்கு தான் சேரும். அதுக்குன்னு ஒரு குழுவை ஏற்படுத்தி சரி இதுக்கு என்ன நாம் பண்ணணும்னு முடிவு எடுத்த பொழுது பள்ளி தலைமை ஆசிரியர்களை கேட்டபோது எங்கள் பள்ளி குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் தேவைப்படுது, ஏன்னா பள்ளி இந்த சாலையை கடந்து அந்த பக்கம் போக வேண்டியிருந்தது, அதை அமைச்சு கொடுத்தீங்கன்னா உதவியாக சொன்னாங்க. அப்புறம் அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்தோம்.
தூத்துக்குடியில் கொங்கு கல்வி நிலையத்தினுடைய முதல்வரோட ஒத்துழைப்போட அங்கே போய் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஸ்மார்ட் கிளாஸ் அந்த பேனல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதில் லேட்டஸ்டான இப்போ இருக்கிற லேட்டஸ்டான அந்த இதுதான் இப்போ நாங்கள் அதுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறது. அது நீங்கள் வந்து இன்பில்ட் கேமரா வித் அப்டேட்டடான ஒரு இது நீங்கள் வந்து அது லைவாகவே நம்ம வந்து இப்போ நீட் எக்ஸாமெல்லாம் ஆன்லைன்லேயே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அங்கேருந்து அவங்க பேசலாம், நம்மளும் பேசலாம். அந்த அளவுக்கு அது ரொம்ப அப்டேட்டடான பேனல் அது. இப்போ வந்து அது ஒரு இதுதான் மாட்டிருக்காங்க. அதனுடைய ஒரிஜினல் பேனல் இப்போ தான் சிங்கப்பூர் வந்து இம்போர்ட் ஆகிருக்கு. ஒரு புதன்வியாளர்கள் அதை கொண்டு வந்து மாட்டிடுவாங்க. அது இன்னுமே அப்டேட்டடான ஒரு பேனல். அதை அந்த நிறுவனத்தினுடைய திரு சரவணன் அவர்களும் வந்து அந்த பள்ளி முதல்வனுடைய முன்னாள் மாணவர். ஸோ அவரும் வந்து ரொம்ப அதில் ஈடுபாடு கொடுத்து எங்கள் அது யூபிஎஸோட அந்த வசதியோட கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா மதிப்புள்ள அந்த பொருளை வந்து எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த 1,50,000 ரூபாயை வந்து 2 நாட்களில் எங்களுக்கு அத்தனை சொந்தங்களையும் எங்களுக்காக அவர்கள் பங்களிப்பு செய்து கொடுத்தார்கள். ஏன்னா அவங்க சொன்னதே அதுதான், நம்மளுக்கு ஒரு கௌரவப்படுத்தியிருக்காங்க. நம்ம வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ நம்மளால் முடிஞ்சால் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதுவும் அந்த விழாவுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு கொடுத்துறோம்னு முயற்சி எடுத்து அதுக்குண்டான முயற்சி எடுத்து அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து நான் ஒரு கமிட்டியாக அவரை பற்றி ஒரு சின்ன தகவல் மட்டும் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். கமிட்டியாக திரு நாராயணசாமிக்குள்ளவோ ஒரு மிகச்சிறந்த மனிதர். ஏன்னா அவர் பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து நெருப்பரிச்சல் கணக்கமாலை கிராமத்திலாம் மணியம் பார்த்துருக்காங்க. அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து அந்த கோயில் கமிட்டிகள் பொது நடக்கிற கமிட்டிகள் அமைக்கும் பொழுது எல்லா கமிட்டிலையுமே இவர் இருந்திருக்காங்க. அதனால தான் கமிட்டியாகிற பேரில் அவர் வந்து ஒரு அன்பாக அழைக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய நிலைச்சுவார்ந்தலாக இருந்ததுனால தான் இந்த பள்ளிக்கான இடம் மற்றும் எதிர்வரப்புள்ள அந்த காதி கட்டடத்தினுடைய இடம் இது 2 அவங்க இங்கே தானமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலே 1930-40களிலே வந்து அவர் ஒரு தொழிலதிபராக ஒரு முன்னெடுத்திருக்காரு. ஏன்னா அப்போவே வந்து பெருமாநல்லூரில் கொண்டாபால் தின்னிங் ஃபேக்ட்ரி என்ற ஒரு பஞ்சு தயாரிக்கும் ஒரு ஆலையை நிறுவியிருக்காங்க. அந்த காலத்திலேயே அன்னூர் கேஜி குடும்பத்துக்குள்ளே பஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எங்களுக்கு அந்த கண்டபுரம் மிச்சில் ஷேர்ஸ் இருக்குது. அந்த காலத்திலேயே கோவை ஜில்லாவுடைய அந்த பஞ்சு இதில் கமிட்டியில் தலைவராக இருந்திருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த ஆளுமையோடு இருந்தவங்க. அதே மாதிரி அவங்களுடைய மனைவி அவர்கள் முத்தம்மா அவர்கள் அவங்களும் வந்து நிறைய ஆன்மீக பணிகளை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நாராயணசாமி கவுண்டர் அவர்களுக்கு வந்து 2 பெண் வாரிசுகள் மட்டும்தான், செல்லம்மாள் கோவிந்தம்மாள். செல்லம்மாள் அவர்களுக்கு 3 ஆண் வாரிசுகள், ஒரு பெண் வாரிசு. கோவிந்த அம்மாள் அவர்களுக்கு 3 ஆண் வாரிசுகள், 3 ஆண் வாரிசுகள். நாங்கள் வந்து 4ஆம் தலைமுறை. இதில் வந்து என்ன சிறப்பு வந்து என்னுடைய தந்தை வெங்கடாஜன் அவர்கள் இதே கணக்கபாலத்தில் தான் பிறந்தாங்க. இதே பள்ளியில் 1வது படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களும் ஒரு முன்னாள் மாணவர்கள் தான். ஆனால் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமாக பார்த்தா கணக்கப்பாளையம் பேர் சொன்னாலே அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றுது. அந்த மண்ணினுடைய மனம் இன்னும் அவங்க மனசில் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஸோ இந்த 100 ஆண்டுகளை கடந்து இந்த பள்ளி வந்து எத்தனையோ மாணவர்களை கல்வியாளர்களை உருவாக்கி இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம். இன்னொன்று வந்து கணக்கமாலத்தில் நாங்கள் இருந்ததுக்கான எந்த அடையாளமே இல்லைங்க. வருத்தப்பட்டிருந்த ஒரு வரலாற்று சின்னமாக கணக்கமாலத்துக்கு ஒரு வரலாற்று சின்னமாக 100 ஆண்டுகளை கடந்த இந்த பள்ளியே எங்கள் ஒரு அடையாளமாக இருப்பது எங்களுக்கு மிக மிக ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் கூட. ஏன்னா கல்விக்கு உதவுவதற்கு ஈடான புண்ணியம் எதுவுமே இல்லை. அப்படி அவங்க செஞ்சதுனால தான் இத்தனை 100 வருடங்கள் கழித்து கூட எங்களை அழைத்து கௌரவப்படுத்தியதே அதுக்கு ஒரு உதாரணம். நானும் பெருமாள் ஓட்டத்திற்கத்தில் நான் முன்னாள் தலைவராக இருந்திருக்கேன். நான் என்னுடைய பீரியட்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகைகள் நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். எங்களுடைய முதல் சார்ட்டர்ட் பர்சன் விஜயகுமார் அவர்களுடைய ஆதரவு வழிகாட்டியோடு நிறைய நாங்கள் வந்து எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் பெருமைக்காக சொல்லலை, விளம்பரத்துக்காக சொல்லலை. அதிலிருந்து கடந்த 3 வருடமாக 2 பெண் குழந்தைகளுக்கு நான் வந்து இலவசமாக கல்வி கட்டணம் நான் செலுத்திட்டு வருவேன். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்மாரமாக ஒரு திருப்தியை நம்ம கொடுக்கறனால அதை நான் வந்து யாருக்கும் சொல்கிறதும் இல்லை. ஆனால் அது ரோட்டரி தான் அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதை வந்து நம்ம வந்து அதை வந்து ரெகுலராகவே நம்ம வந்து யார் கேட்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம அதை செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம்.
ரோட்டரி சங்கத்தின் மூலம் இன்னொன்று கூட கணக்கு மாநிலத்தினுடைய உயர்நிலை பள்ளியில் ஒரு கழிப்படம் கட்டுவதற்கான எங்கள் பெரும்பாலும் ரோட்டரி சங்கமும் திருப்பூர் பயணியர் சங்கமும் அந்த எடுத்திருக்காங்க. அதுக்குண்டான வேலைகள் கூட நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் நிறைய கணக்கு பார்த்து கூட நிறைய தொடர்புகள் இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவில் எங்களை அழைத்து கௌரவப்படுத்திய அனைவருக்குமே பள்ளி விழாக்குழந்தைகள், ஊர் பெரியவர்கள், தலைமை ஆசிரியர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், அரசியல் அனைத்து தலைவர்கள், கணக்கம்பாளையம் ஊராட்சி மன்றம் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தனை பேருடைய அன்புக்கு ஈடு என்பது எதுவுமே இல்லை. ஸோ எங்களால் முடிந்த உதவிகளை மீண்டும் இந்த பள்ளிக்கு செய்து தருவோம் என்று எங்கள் நாராயணசாமிக்கு அவர்களுடைய வாரிசுகளுடைய அனைவரின் அனுமதியுடன் உறுதி அளிக்கிறேன். இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்திய தமிழக தொடக்கக் கல்வித்துறை, பள்ளி விழாக்குழு, என்னை ஊக்கப்படுத்திய என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். இந்த 102 விழா என்றும் எங்கள் நினைவில் நிற்கும். அண்ணன் அவர்களுக்கும் விழாக்குழு தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் பிறகு 1 மணி அளவிலே அங்கு மதிய உணவானது வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அனைவரும் கண்டுகளிப்போம். அன்னை யாவினும் புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1925ஆம் ஆண்டிலே திரு நாராயணசாமி கவுண்டர் அவர்கள் தன்னுடைய சொந்த நிலத்தை நமது பள்ளிக்கு தானமாக வழங்கினார். அதனுடைய அந்த தானம் கோவில் தெய்வத்திற்கு செய்வது போல. அவர் சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தை. கல்விக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் தெய்வத்துக்கு செய்யக்கூடிய உதவி. எனவே அவரும் அவரை சார்ந்த குடும்பத்தார் அனைவரும் பல்லாண்டு வாழ என்ன எங்கள் விழாக்குழு மற்றும் ஆசிரியர் சார்பாக அன்புடன் வாழ்த்துகிறோம். இந்த நேரத்திலே நமது வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களை, சின்னக்கண் அம்மா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். அம்மா பேசிய பிறகு ஆசிரியருடைய கௌரவமானது செய்யப்படும். இவ்வவையிலே கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உண்மை அர்ப்பணி என்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எமது ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எனதருமை குழந்தை செல்வங்களுக்கும் அனைவருக்குமாய் முதற்கண்ணின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இது வள்ளுவன் வாக்கு. அந்த வள்ளுவனின் வாக்குக்கேற்ப இன்று இவ்வளவு பேர் கூடி இருக்கிறோம். எவ்வளவு ஆசிரியர்கள் மத்தியிலே எனக்கு பேச தகுதி இருக்கான்னு கூட தெரியல. ஆனா இந்த மேடை எனக்கு அதை அமைத்து கொடுத்ததற்காக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். பாரதி. அந்த பாரதியின் வரிகளுக்கேற்ப இங்கு உள்ள கொடையாளர்கள், நன்கொடையாளர்கள், மூத்த ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு கை தட்டினால் ஓசை வராது, பல கைகள் சேர்ந்தாதான் ஓசை வரும் என்பதை உணர்த்தும் வகையிலே அனைவரும் அவருடைய எண்ணங்கள் உயர்ந்தவையாக இருந்தன. திண்ணிய நெஞ்சம் இருந்தது, கொடுக்கின்ற மனப்பான்மை இருந்தது. ஐயா அவர்கள் சொன்னது போல ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவித்தல் தான் மிக சிறந்த தானம் என்பதை அறிந்தவர்கள் கல்விக்கு அளிக்கும் அந்த செயலானது, உதவியானது இறைவனுக்கே நேரடியாக செய்கின்ற உதவி என்பதை கேட்கும் பொழுது உள்ளம் புலங்காய்த்து கொண்டேன். அவ்வளவு சிறப்பாக, அதாவது ரொம்ப மகிழ்வாக இருக்கின்றது இந்த தருணத்திலே. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, டைம் ஆயிட்டே இருக்குது, அதனால நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். அவ்வளவு ஒன்றும் எடுத்துக்க மாட்டேன். ஒரு சில வரிகள் மட்டுமே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு பக்தன் கடவுளிடம் கேட்டான், ஐயா என்னுடைய கடவுளே, என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு 2 நிமிஷம் தான், பொறுத்துக்கலாங்களா? அப்போ மாணவர்கள் கவனிங்க, கேள்வி கேட்பேன், என்ன சொன்னேன்னு கேட்பேன். அந்த கடவுள்கிட்ட ஒரு பக்தன் கேட்டா, நான் என்னுடைய வாழ்க்கை முறையை எப்படி அமைத்துக் கொள்வது என்று எனக்கு வழிகாட்டுங்கள் என்றான். உடனே கடவுள் சொன்னாரா, இது ஒரு கற்பனை தான், கடவுள் வந்து நேரடியாக பேச முடியாது, கற்பனை தான். அப்போ அந்த கடவுள் சொன்னாரா, உன்னோட அறையை கேள் உனக்கு கற்றுத்தரும் என்று சொன்னாராம். அறையை கேட்டா எப்படி கற்றுத்தரும்? சரி கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தன் அறைக்கு சென்றான். இது பள்ளி என்பதால் நான் வகுப்பறையை எடுத்துக்கொள்வோம், சரிங்களா? வகுப்பறையில என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வந்துட்டீங்க, சரியா? சொல்லலாமா? வகுப்பறையுடைய மேல்கூரையை அண்ணாந்து பார்த்தான். அந்த மேல்கூரை சொன்னதாம்,
என்னை போல் உன் எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள் என்று. மேற்கூரை என்ன சொல்லுச்சு சொல்லுங்க? எண்ணங்களை வச்சுக்கோ அப்படின்னு. எப்படி வச்சுக்கோ? கூலானது சந்தோஷமா வைத்துக்கொள் என்று சொன்னதாம். அடுத்து அப்படியே இப்படி திரும்பி பார்த்தாரா, என்ன தெரிச்சது? ஜன்னல் தெரிச்சது. ஜன்னல்ல காத்து அப்படியே குழு குழுன்னு வெளியில இருந்து வந்துச்சு. அப்ப அந்த ஜன்னல் என்ன சொல்லிச்சான்? என்னை போல் நீ பரந்த மனப்பான்மையோடு இரு. கெட்ட காற்று எல்லாம் நான் வெளியேற்றிடுவேன், நல்ல காற்று எல்லாம் உனக்கு உள்ள தர்றேன். அதை போல என்னை போல நீ எப்படி இரு? பரந்த மனப்பான்மையோடு இரு என்று சொன்னதாம். அடுத்து செவுத்துல பார்த்தாரு, கேலண்டர் மாட்டி இருந்துச்சு. இப்ப இருக்கிற கேலண்டர்ல மந்த்லி கேலண்டர், நான் அதை சொல்லல, டே கேலண்டர். நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் அந்த தேதி தினம் கிழிக்கிற தேதி கேலண்டர் இருக்கும். அது வகுப்பறையில போய் போட்டி போட்டு கிழிப்போம். யார் முதல்ல போறானா அவனுக்கு அந்த வாய்ப்பு. அப்ப அந்த காலண்டர்ல தேதி கிழிக்கிறதுக்காகவே நம்ம முதல்ல போவோம். இது என்ன சொல்லுச்சான்? நீ எப்போதும் என்னை போல் தினம் தினம் உன்னை புதுப்பித்துக் கொள் என்று சொல்லிச்சான். என்ன போல தினமும் என்ன பண்ண? புதுப்பித்துக்கொள் என்று சொல்லிச்சான். அதுக்கப்புறம் இப்படி நிறைய பொருட்கள் சொல்லிட்டே போலாம். செவுத்துல கடிகாரம் மாட்டி இருந்துச்சு, அதை பார்த்தாரு. இந்த கடிகாரம் அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கோம் நீங்க சிந்திங்க, நான் சொல்லிடுறேன். சரியா? கடிகாரம் சொல்லிச்சான், நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. என்னை போல காலத்தை மதி. ஒரு நிமிஷம் போனாலும் அதை திரும்ப கொண்டு வர முடியாது. எனவே நீ காலத்தை மதிக்க கற்றுக்கொள் என்று சொல்லிச்சான் அந்த கடிகாரம். அடுத்து அப்படியே கீழே பார்த்தாரான் தரைய என்ன சொல்லிச்சான்? எப்போதுமே நீ பணிவாக இரு, என்னை போல் பணிவாக இரு என்று சொல்லிச்சான். பணிவு எப்போதுமே உன்னுடைய தகுதியை உயர்த்தும். பணிவு என்ன செய்யும்? உன்னுடைய தகுதியை எப்போதுமே உயர்த்தும். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்பது வள்ளுவன் குரல் இல்லையா? அப்ப பணிவு என்பது உனக்கு வேண்டும். அப்படி இருந்தாய்னா நீ என்ன பண்ணலாம்? வாழ்க்கையிலே உயர முடியும் என்று சொன்னதாம். இன்னும் ஒரு சில வரிகள் மட்டும். வெற்றியாளர்கள் ஆவதற்கு எளிமையாக 3 வரிகள் சொல்லித்தர நம்ம கடைபிடிக்கிற பெரியவங்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு முதல்ல கற்றுக் கொடுங்க. சரிங்களா? அதிகாலையில் எழுபவன், அதிகாலையிலே விழிப்பவனும், இளமையிலே உழைப்பவனும். என்னது? அதிகாலையில் விழிப்பவனும், இளமையிலே உழைப்பவனும், முதுமையிலே சேர்ப்பவனும் வெற்றியாளர்கள். வெற்றியாளர்கள் அவங்கதான். நீ இளமையில உழைக்க மறுக்க கூடாது. சரியா? அதே போல அதிகாலையில் எழுவதை விழிப்பதை குழந்தைகளுக்கு கற்றுத்தாருங்கள். உறவுகளை பற்றி சொல்லித் தாருங்கள். உறவுகள் என்றே ஒரே ஒரு செயல் மட்டும் ஞாபகம் வருது. பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த காலத்திலே நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம். அதை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நீ உபகாரம் செய்ய நினைத்தால் முதலில் யாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் தெரியுமா? யாருக்கு உபகாரம்னா என்ன? அது தெரிஞ்சதான் சொல்ல முடியும். உபகாரம் என்ன தங்கம்? உதவி. நீ உதவி செய்யணும்னு நினைச்சா 1000 பேருக்கு உதவி செய்யலாம், அந்த இடத்துல நீ இருக்கலாம். ஆனா உன்னுடைய தாய்க்கு தான் நீ முதல்ல உதவி செய்யணும். தாய்க்கு செய்யாத உதவியை நீ யாருக்கு செஞ்சாலும் வேஸ்ட். சரியா? அடுத்தது, நீ மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு முக்கியமான ஆள் இருக்கார். அவர் யாரா இருக்கும்? சொல்லுங்க. தந்தை, அப்பா. இன்னும் சில பேர் சொன்னாங்க ஆசிரியர்கள். வெரி குட். தந்தைக்கு முதல் மரியாதை கொடுக்கணும். அதனாலதான் என்னுடைய உரையில நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுவேன், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆசிரியருக்கும் தெய்வத்துக்கும். சரிங்களா? அப்போ அப்பாவுக்கு நம்ம முதல் மரியாதை கொடுக்க வேண்டும். அது இல்லாம நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எத்தனை பேர் உன்னை மதிச்சாலும், நீ எத்தனை பேருக்கு மரியாதை கொடுத்தாலும் அதெல்லாம் வீண் தான். சரிங்களா? அததான் இன்னொன்னு சொல்றேன். படித்தவர்கள் படித்த திமிரிலே தான் உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம் என்ற கர்வத்திலே பெற்றோர்களை மறந்து விடாதீர்கள். படிக்காத அந்த பெற்றோர்கள் தான் உன்னை படிக்க வைத்து அழகு பார்க்கிறார்கள் என்பதை மறக்காதே, ஒருபோதும் மறக்காதே. கொஞ்சம் வயதான அந்த குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கோடி கோடி புண்ணியங்களை சேர்க்கும். நான் முதல்ல ஐயா சொன்னோடனே நான் நினைச்சேன், புண்ணியங்கள் எப்பொழுதும் அழிவதில்லை. இந்த குடும்பம், இந்த ஊர்ல எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இந்த பள்ளியே எங்களுக்கு சம்பந்தப்பட்டு இருக்குன்னு சொல்லும் போது எவ்வளவு பெருமையா இருந்துச்சு இல்லைங்களா? அதுதாங்க புண்ணியம். நாம செஞ்ச புண்ணியங்கள் ஒருபோதும் அழிவதில்லை. அதே போல நாம செய்த பாவங்கள் எப்போதும் அழிவதில்லை. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
கண்டிப்பா கண்டிப்பா, சரிங்களா? அதனால நம்ம எண்ணங்கள் உயர்வாக வைத்து தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா என்ன செய்யலாம்? வாழ்க்கையிலே எல்லா வெற்றிகளையும் பெற முடியும். ஒரே ஒரு சின்ன கவிதை மட்டும் சொல்லிடலாமா? மருந்துக்கு மரங்களை பற்றிய ஒரு கவிதை. மனிதனே மரமாக வாழ், மனசாட்சி உள்ள மரமாக வாழ் அப்படிங்கிற தலைப்புல. மருந்துக்கு வேப்ப மரம், விருந்துக்கு வாழை மரம். சொல்லுங்க, மருந்துக்கு வேப்ப மரம், விருந்துக்கு வாழை மரம், பஞ்சத்துக்கு முருங்கை மரம். பஞ்சத்துக்கு முருங்கை. அந்த காலத்துல பஞ்சம் வந்துச்சுன்னா முருங்கைக்காயெல்லாம் பறிச்சு வேக வச்சு குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களாம் பசியார. அப்போ பஞ்சத்துக்கு, நம்ம பஞ்சத்தை பார்த்தது இல்ல, அதனால நமக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்ல. இப்பத்த குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பஞ்சத்துக்கு முருங்கை மரம், பஞ்சாயத்துக்கு ஆலமரம். இன்னைக்கு மாதிரி நீதிமன்றங்கள்ல அன்னைக்கு இல்லைங்க. எங்க இருந்துச்சு? ஆலமரம் தான் பஞ்சாயத்துக்குரிய இடமாக இருந்தது. எனவே பஞ்சத்துக்கு முருங்கை மரம், பஞ்சாயத்துக்கு ஆலமரம், தாகத்துக்கு தென்னை மரம். தாகம் வந்துச்சுன்னா இளநீர் குடிங்க, அது ரொம்ப நல்லது. தாகத்துக்கு தென்னை மரம், ராகத்துக்கு மூங்கில் மரம். ராகத்துக்கு மூங்கில் மரம், பாசத்துக்கு பனை மரம், வாசத்துக்கு சந்தன மரம். இப்படி சொல்லிக்கிட்டே போவேனா? சரியா, முடிச்சிடுறேன். அதே போல இந்த மரங்கள் எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எவ்வளவு அழகா தன்னுடைய பிறவி பயனை அழித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் நன்மையை மட்டுமே செய்யுது. தன்னை வெட்டுகிறவனுக்கும் கூட நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மரங்களை போல, மரத்தை போல வாழ்ன்னு சொன்னா அது மரம் எப்படிங்க பேசுங்கிற அல்லது அது மற்றவங்களுக்கு எப்படி செய்யும் இல்ல. எல்லா மரங்களுமே நமக்கு உதவி செய்வதாக இருக்கின்றன. அதே போல் நீ மரமாக வாழு, ஆனா மனசாட்சி உள்ள மரமாக வாழு. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு சிறிய கருத்து. இன்னும் பெற்றோர்களே, உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இளம் பெற்றோர்களுக்கானது, நல்ல கவனிங்க. இளம் தாய்மார்களுக்கானது குறிப்பாக சொல்லுவேன். உன் குழந்தை மண்ணிலே விளையாடினால் ஆடை மட்டும்தான் அழுக்காகும். நீ மொபைல கொடுத்து விளையாட வச்சீனா உன்னுடைய குழந்தையோட வாழ்க்கை மண்ணோடு மண்ணாகி போய்விடும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. என்ன சொல்ல? சின்ன பிள்ளைங்க சாப்பாடு சாப்பிட மாட்டேங்குது, நீங்க மொபைல கொடுத்துட்டு இருக்கீங்க. அது ஏமா யாராச்சும் பிஞ்ச நெஞ்ச விதைப்பீங்களா? உங்க குழந்தை கையில பாம்பை பிடிச்சு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல. அதுக்கு நன்மையானதை நினைக்கணும்னு நம்ம மொபைல கொடுத்து அதுக்கு தீமையை நினைக்கலாமா? இன்றைய வைரலான ஒரு அது பரவலாயிட்டு இருக்குன்னு நினைக்கிற அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த செல்ல பார்த்த குழந்தைங்க அப்படியே தூங்கும் போது கையை நோண்டிட்டு இருக்கிறதும், ஒரு குழந்தையோட கண்ணே பிதுங்கி வெளியே வந்ததும், இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான செயல்கள். தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு அதை கொஞ்சம் தவிர்த்துருங்கம்மா, கொடுக்கறத தவிர்த்துருங்க. அதே போல உறவு முறைகளை சொல்லிக் கொடுங்க, உறவுகளை மதிக்க கற்றுக் கொடுங்க. பிள்ளை சமுதாயத்துல அவங்களுடைய உறவு முறைகள்லாம் இப்ப ரொம்ப கேவலமா இருக்குது. பஸ்ல எல்லாம் பார்த்தா அன்னைக்கு நம்ம பெற்றோர்களும் பெரியவர்களும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? வயசானவங்க வந்தா எந்திரிச்சு இடம் கொடு, கர்ப்பிணி பெண் வந்தா எந்திரிச்சுக்கோ, இல்லைங்களா? அவங்க நிக்க முடியாத ஆட்கள், நோயாளிகள் வந்தா எந்திரிச்சு இடம் கொடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. தாகத்துக்கு தண்ணி கொடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதையெல்லாம் நான் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறேன். இது பெருமையா சொல்லல, என் ஆசிரியர்களுக்கு உரித்தாக்குகின்ற உரிமையாக சொல்லுகின்றேன். எனக்கு என் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தவற்றை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு 50 ஆனாலும் கூட நானும் பஸ்ல முடியாதவங்க வந்தா எழுந்து நின்னுக்குவேன், கர்ப்பிணி பெண்கள் வந்தா இடம் கொடுப்பேன். இதை இன்னொன்னு கடைபிடிக்கிறேன். அதே போல குழந்தைகளை கொண்டு வர தாய்மார்களுக்கு, வயதானவர்களுக்கு நானா கேட்டு தாகமா இருக்குதாமா, தண்ணி வேணுமாமா. எங்க ஆசிரியர்கள் நிறைய பேர் கேட்கறது உண்டு. ஏமா வீட்டுக்கு தானே போறீங்க, வாட்டர் கேன் நிறைய, உனக்கு எதுக்கு தண்ணி? இதுக்காகத்தான் நான் எடுத்துட்டு போவேன்னு அவங்க சொன்னது கிடையாது. நான் குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆக இப்படிப்பட்ட உறவு முறைகளை குழந்தைகளுக்கு கற்றுத்தாருங்கள், அவர்கள் வாழ்க்கையிலே உயர்வார்கள் என கூறிக்கொண்டு, குழந்தைகளையும் மக்களையும் முன்னாள் மாணவர்களையும் இங்கே முன்னால் படித்து பணியாற்றி இங்கே வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் தரம் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், இந்த பள்ளியின் ஆசிரியர்களை வாழ்த்தி, மாணவர்களை விட்டுவிடும், அதாவது தொட்டுவிடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை, விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை என்ற விடாமுயற்சியோடு போராடுங்கள். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் என கூறி உங்களை எல்லாம் மனதார வாழ்த்தி, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டுமாய் மனதார வாழ்த்தி, வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா ஒரு கரவொலி. அன்பு அம்மா வட்டார கல்வி அலுவலர் சின்னக்கண் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது முன்னாள் ஆசிரியர்களுடைய கௌரவிப்புக்காக செல்ல இருக்கின்றோம்.
இந்த பாடலை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஆ ஆ சமுதாய சிற்பிகள் நாமன்றோ, நம் வாழ்நாளே கற்பித்தல் தானன்றோ. என்றும் இது தொழிலல்ல, உன்னதமான பணிதானே. என்றும் இது தொழிலல்ல, உன்னதமான பணிதானே. சமுதாய சிற்பிகள் நாமன்றோ, நம் வாழ்நாளே கற்பித்தல் தானன்றோ. குழந்தைகளின் நலமறைவோம், குறைகளை களைந்திடுவோம். புத்தகம் விட்டு சற்று நகர்ந்து அவர் மனதை நாம் உணர்வோம். உடல் நோயை கண்டறிவோமே, மனநோயில் குணம் தருவோமே. என் இனமே தினம் தினம் எத்தனையோ காண்கின்றோம், நம் குழந்தைகள் போல் நாமும் அணுகுகிறோம். அவர் வாழ வாழ்நாளில் நாம் நம்மை தருகின்றோம். சமுதாய சிற்பிகள் நாமன்றோ, நம் வாழ்நாளே கற்பித்தல் தானன்றோ. பள்ளியிடையே கூட்டம் வைப்போம், பெற்றோரை நாம் அழைத்திடுவோம். குழந்தைகளின் சிக்கல் அனைத்தும் களைந்திட திட்டமிடுவோம். அன்புடனே நாம் பண்பை தருவோமே, உடன் படிப்பறிவை நாம் புகட்டுவோம். என் இனமே பள்ளியின் நலனை கட்டமைப்போம், படிப்பினை நிறுத்தாமல் தொடர வைப்போம். சமுதாயம் முன்னேற நம்மாலே தான் கூடும். சமுதாய சிற்பிகள் நாமன்றோ, நம் வாழ்நாளே கற்பித்தல் தானன்றோ. இந்த பாடலை இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து முன்னாள் ஆசிரியர்களுக்கும் இந்நாள் ஆசிரியர்களுக்கும் சமர்ப்பிக்கின்றேன். இந்த நேரத்திலே அன்பு ஆசிரியர் பெருமக்களே, நான் பெயரை படிக்கிறேன். தயவு செய்து யாராவது பெயர் விட்டிருந்தால், இங்கு இருந்தால், எல்லாரோட பேர் லிஸ்ட் இதில் இருக்குதுங்க. அனைத்து ஆசிரியருடைய நேம் லிஸ்ட் இருக்குது. எங்கள் கண்ணுக்கு பட்டவங்களை நாங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். பெயர் படித்தது போக வேறு யாராவது ஆசிரியர்கள் பெருமக்கள் இருந்தால் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி என் சாந்தி ஆசிரியர் அவர்கள், திரு கி விஜயகுமார் அவர்கள். அன்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு மாணவர்கள் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். எங்களுக்கு இந்த நேரத்தில் உற்சாகம்தான் தேவை. ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கும் பொழுதுதான் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒரு தடவை 30 வருஷம் 40 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டில் இருப்பாங்க. அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருப்பது புழு மாதிரி நச்சரித்து கொண்டே இருக்கும். மாணவர்கள் தன்னுடைய குழந்தைகள் என்று அனைத்து ஆசிரியர் அன்புடன் அழைக்கின்றோம். திரு வெங்கடாசலம் அவர்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் விழா குழு சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். விழா குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசானது வழங்க போய் உணவை அருந்து கொள்ளுங்கள். சால்வை அணிவித்த அன்பு ஊராட்சி ஒன்றிய தலைவர் சண்முக சுந்தரம் அவர்களுக்கு சிலரோட திருமதி குப்புசாமி அவர்கள், ஆசிரியர் இன்னார் தலைமை ஆசிரியர், எங்கள் அன்பு ஆசிரியர்.
அடுத்து பொன்னாடை போர்த்த நமது அன்பு தலைமை ஆசிரியர் அவர்களை அழைக்கிறோம். மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கே நிறைய பேசணும்னு தோணுது. இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். முன்னாள் மாணவர்கள் நீண்ட நாள் கனவு. நமது அன்பண்ணன் சவுந்தரராஜன் அண்ணன் எப்போ பார்த்தாலும் கேட்பாரு, நூற்றாண்டு விழா எப்போ வைக்கலான்ட்டு. அந்த கனவு நிறைவேறிவிட்டது. அடுத்து திருமதி சிவகாமி ஆசிரியை அவர்கள். தலைமை ஆசிரியர், விருப்பு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். எங்களுக்கு இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ்க்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்த டீச்சர். அதனால் அவங்களுக்கு கைதட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு எங்களுக்கு உதவி ஆசிரியர்களுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்த அன்பு ஆசிரியை நிர்மலா ஆசிரியர் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். ஆசிரியர் திருமதி சுகிலதா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. ஐயோ, என்னோட நண்பர்கள்லாம் நிற்கிறாங்க. திருமதி அபிராமி ஆசிரியர் அவர்கள். நாங்கள் முதல்ல பணியாற்றும் பொழுது அவர்கள் இந்த பள்ளியில் 2005 பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஆசிரியர்களுக்கு நன்றி. நமது பள்ளியில் பணியாற்றிய ஆங்கில பட்டதாரி ஆசிரியர். எப்பொழுதுமே அந்த நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும். அருமையாக புளிக்குழம்பு செய்வார் அண்ணன். செல்ஃப் குக் அருமையாக செய்வார். எப்படி எனக்கு அப்பயே சொல்லி கொடுத்தார். நான் சின்ன பையனாக இருந்தேன். சிறு வயதிலிருந்து நாங்கள் ஆசிரியர் பயிற்சி ஒன்றாக படித்தோம். அன்பு நண்பன் திரு MC பாரத்குமார் ஆசிரியர் அவர்கள், முன்னாள் ஆசிரியர், இந்நாள் காளிபாளையம் புதூருடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு முன்னாள் தலைமை ஆசிரியர் என்ற வகையிலே இந்த பொன்னாடையை உங்கள் சார்பாக அணிவிக்கின்றேன். நடுநிலை முன்னாள் தலைமை ஆசிரியர் அன்பு அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பள்ளியின் அவர் நமது பள்ளி தலைமை ஆசிரியருக்கு பொன்னாடை போற்றுகிறார். ஆனால் பார்த்தா தெரியாது, அவ்வளவு இளமை, உள்ளத்திலும் இளமை, உடலிலும் இளமை. எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்த ஆசிரியர். அவருக்கு கரங்களை தட்டி அன்பை காணிக்கையாக்குவோம். பாளையத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு நன்னாள், பொன்னாள். நான் இந்த பள்ளிக்கூடத்தில் 67லேருந்து 69 வரைக்கும் பணியாற்றினேன். என்னுடைய வாழ்க்கையில் 2 திருப்ப முனைகள் இந்த பள்ளிக்கூடம் கொடுத்தது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் நான் முதல் ப்ரமோஷன் ஆகி வர்றேன் முத்தரமாலத்திலிருந்து. இங்கே வந்து பின்னாடி எனக்கு திருமணம் ஆச்சு 68. என்னுடைய மாணவர்கள் எல்லாம் வந்து தான் திருமணத்துக்கு. அன்னைக்கு மாணவிகள் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு மாணவிகளை வாங்கி கொடுத்த சின்ன பாத்திரங்களை இன்னும் வீட்டில் நினைவாக வச்சிட்ருக்குறோம். அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் சைக்கிளில் தான் வருவோம். கல்யாணமான முன்னாடி இங்கே வந்து இன்ஜின்கார வீட்டில் தான் 3 ரூபா வாடகை குடியிருந்தோம். நீங்களும் சிரிப்பிங்க 3 ரூபாய்னு சொல்லலாம். வாடகையே 3 ரூபா. என்னுடைய காலத்தில் தலைமை ஆசிரியர் ராமதாஸ் இருந்தார், மணி இருந்தார், ரத்ததாஸ் கேப்ரியல்னு சொல்லி அவர் இந்த ஊர்லேயே குடியிருந்தார். அவர் சம்சார கிராம சேவக்காக இருந்தாங்க. எல்லோரும் அன்றைக்கி கொண்டு இருந்தோம். எங்கள் காலத்தில் ஒரு விழா நடத்துகிறோம் 68. அன்றைக்கி கல்வி அமைச்சர் அந்த நெடுஞ்செலியில் கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல மேடை போட்டு ஒரு விழா நடத்துகிற வரவேற்பு கொடுத்தவருக்கு. அது உண்மையிலே பசுமையான நினைவாக இருக்குது. எங்களையெல்லாம் மதித்து கூப்பிட்டு இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்கு எங்களையும் கௌரவப்படுத்தின இந்த விழா குழுவுக்கும், குறிப்பாக தலைமை ஆசிரியர் சகோதரி கௌரிக்கும், என்னுடைய முன்னாள் மாணவர்கள் முத்து மற்றும் ராஜேந்திரன் போன்ற பல பேர் சொல்ல தெரியல, ஞாபகம் இல்லை. உருவம் ஞாபகம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு பேர் சொல்ல தெரியல. எல்லாத்தையும் பார்த்தேன். நாதபாளையம் வேலுச்சாமி வீட்டில் போய் டியூஷன் சொல்லி கொடுப்பேன் அந்த காலத்தில் நான் சைக்கிளில் போய். அது மட்டுமல்ல, அதாவது பழைய பாடல் ஒன்று இருக்குது.
வாங்கும் கவலத்து ஒரு சிறிது தப்பின் தூங்கும் களிரோ துயர்வுரா ஆங்கவற்றுள் உண்டு உய்யுமாம் எறும்பு 1000 கோடியில் ஒரு பாடல் பரிபாடல். அதாவது யானை காலமாக சாப்பாடு கொடுப்போம். யானை வாங்கி திங்கும்போது சிந்து சாப்பாடு பருக்கைகளுக்கு சிந்து அந்த சிந்திர பருக்கையில் 1000 கோடியான எறும்புகள் சாப்பிட்டு உயிர் வாழும். அதை போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஊர் பெரியவர்கள் செய்யக்கூடிய உதவி இருக்க சாதாரண உதவி இல்லை. எனக்கு பொறாமையாக இருக்குது, பெருமையாக இருக்காது. நாம் இந்த காலத்தில் வாத்தியாரே இல்லைன்னு பொறாமப்படுறேன். தம்பியெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக சகோதரி கௌரி அப்பப்போ கூப்பிடுவாங்க. நீங்களாம் இந்த பள்ளிக்கூடத்தை வளர்த்துக்க ரொம்ப பிரமாதம் வளர்த்துருக்காங்க. இந்த காலத்தில் இந்த இடத்த கொடுத்து அவருக்கு முதல் நன்றி. விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த முன்னாள் மாணவர்களுக்கும் இந்நாள் மாணவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய உறவு கணக்கு பாலத்தில் இருக்குது. தங்கச்சி பிள்ளை இந்த ஊரில் தான் குடியிருக்கிறான். எல்லாருக்கும் நானும் ஊர் அந்த காலத்தில் இருந்தாலும் சொந்தக்காரன். 67லேருந்து 69 வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணேன். அது உண்மையிலேயே நான் வந்ததுக்கு இன்றைக்கி 82 வயசு ஆச்சு. ஆனால் இன்றைக்கி இங்கே வந்ததுனால 20 வயசு குறைஞ்சி போச்சு. அதுதான் உண்மை. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். அன்பு உரையாற்றிய முன்னாள் ஆசிரியர் திரு ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து முன்னாள்
மான்தோட்டம் விஜயகுமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். நானும் அவரும் ஒன்றா அப்பாயின்மெண்ட் ஆனோம் 2005 டிசம்பர் 8. அடுத்து வே கார்த்திக். இனி வரக்கூடியது அனைத்தும் மாந்தோட்டம் விஜயகுமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பார். வே கார்த்திக் ஆசிரியர் அவர்கள். அடுத்து திருமதி அம்பிகாவதி. அடுத்து திருமதி உமா. அடுத்து திருமதி மேனகா. அடுத்து திருமதி முத்துலட்சுமி. அடுத்து திருமதி மீனாட்சி. இப்பொழுது நமது அன்பு அண்ணன் ஆடிட்டர் செந்தில் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அடுத்து திருமதி மீனாட்சி. அடுத்து திருமதி மீனாட்சி. அடுத்து திருமதி விஜயலட்சுமி. மீனாட்சி. அடுத்து திருமதி விஜயலட்சுமி. அடுத்து என்னுடன் இந்த பள்ளியில் பணியமர்ந்த திருமதி சுதா, ஆசிரியை திருமதி சங்கீதா. அடுத்து அடியேன். டீச்சர் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திருமதி ரங்கநாயகி. சரி சரி. நமது ஆடிட்டர் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். என்னோட வாய் முகூர்த்தம் செல்வி இல்லை, இனிமேல் திருமதி ஆயிரணும். நீங்கள் அதை சாப்பாடு போயிட்டு வந்துடுங்க. 4 மணிக்கு அமைச்சர் வந்துடுவார். வந்துடுங்க, கூப்பிட்றேன். நீங்கள் சரி.